எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 7வது ஸ்தோத்திரம். இன்னைக்கு 7வது ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதர்த்தனக பிரபூதஸ்திரிக குத்தாம பவித்ரம் மங்களம் பரம். அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதர்த்தனக பிரபூதஸ்திரிக குத்தாம பவித்ரம் மங்களம் பரம். இதை எப்படி சொல்லணும்னா, அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதர்த்தனக பிரபூதஸ்திரிக குத்தாம பவித்ரம் மங்களம் பரம் அப்படி சொல்லணும். அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதர்த்தனக பிரபூதஸ்திரிக குத்தாம பவித்ரம் மங்களம் பரம் அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா, கிரஹ்யன்னா கட்டுப்படுறது, கிரஹ்யன்னா கட்டுப்படுறது, அக்ராஹ்யன்னா கட்டுக்குள் பிடிக்க முடியாதவன் வச்சுக்கணும். கட்டுப்படுத்த முடியாதவன்னா தப்பா போறதுன்றது இல்லை. யாரையும் அவரை கட்டுப்படுத்தலாம் முடியாது. அவரே மற்றவாளை கட்டுப்படுத்திட்டு இருக்கவர் தானே. அவர் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. அவரை யாரும் கட்டுப்படுத்தி இல்லை, ஒரு கட்டுக்குள்ள பிடிச்சி அவரை ஒரு இதுல அவ என்னோட கட்டுக்குள்ள அவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி வர்றது சில இடத்துல வரும். எங்கன்னா யாருன்னா பக்தாள் பாகவதாளோட கட்டுக்குள்ள சொல்றதை கேட்பார் கிருஷ்ணன்னு அர்த்தம். ஏன்னா யசோதை கயத்துல கட்டி போட்டப்ப இருந்தாருல்ல, அதுதான் தாமோதரன்னு பேரு. அதனால்தான் கிருஷ்ணனுக்கு தாமோதரன். தாமம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. கயத்தை போட்டு கட்டிடலாம். யசோதை கட்டிட்டாலாம். மண்ணை திட்டுறான், ரொம்ப ஊரெல்லாம் போய் வெண்ணெய் திட்டு வந்துடுறான். அதனால இவனை வெளியில விடக்கூடாதுன்றதுக்காக வயிற்றுல கயிறை போட்டு கட்டினது. அதுதான் தாம உதிரன். அதனால தாமோதரன்ற பேர். தாமம்னா கயிறு, உதிரன்னா வயிறு. வயிற்றுல கயிறை போட்டு கட்டினது. இதனால வடுவாயிட்டான். அந்த கயிறு சின்ன குழந்தை இருந்தாலும் வயிற்றுல வடுவா அப்படியே பதுங்கி விட்டான். அதனால அதுக்கு பேர் தாமோதரன். அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் தாமோதரன் பேர். சரி, நம்ம இங்க மேட்டருக்கு வருவோம் விஷயத்துக்கு. அதுதான் கட்டுப்படுத்த முடியாதவன்னு அர்த்தம். சாஸ்வதன்றது ஸ்வதன்றா டெம்பரரி, தற்காலிகமா. ஸ்வதன்னா தற்காலிகமா, இப்போதைக்கு படிக்கிறது. சாஸ்வதன்னா பர்மனண்ட், எப்போதும். இதில் இந்த இடத்துல சாஸ்வதன்றது என்னன்னா, எப்போதும் இருப்பவர், நிரந்தரமானவன், நிலையாக இருப்பவர், மாறாதவர் அப்படின்னு சொல்றதுல சாஸ்வதன்னா அதான். கிருஷ்ணன்னாலேயே மகிழ்ச்சின்னு ஒரு பொருள். கிருஷ்ணன்னா மகிழ்ச்சி, கிருஷ்ணன்னால மகிழ்ச்சின்னு அர்த்தம். மகிழ்ச்சியின் மூல காரணமாக இருப்பவன்னு அதுக்கு கிருஷ்ணாக்கு அப்படி சொல்றார். இன்னொரு அர்த்தம் இவரை சொல்லியிருக்கிறது ஆதிசங்கரை சொல்லியிருக்கிறது கரிய நிறமுடையவன் சொல்லியிருக்கார். கிருஷ்ணம்னா கருப்பு, கிருஷ்ணம்னாலே கருப்பு தான், அதனால கரிய நிறமுடையவன்றது அது சொல்லியிருக்கார். சத்யசந்தர் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கார். ஆதிசங்கர் கருப்பு தரவுடையவர்னு சொல்லியிருக்கார். சத்யசந்த தீர்த்தர் மகிழ்ச்சிக்கு விளக்கமானவர், மகிழ்ச்சிக்கு மூலமாக இருப்பவர், மகிழ்ச்சியின் மூல காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்காரு சத்யசந்த தீர்த்தர் சொல்றது. இதே கிருஷ்ணாவுக்கு பராசரப்பட்ட சொல்லிருக்கார், மனித உடலுக்குள்ள இருக்க ஜீவாத்மாவை உள்ளே இருந்து இயக்குவதற்கு பேர் கிருஷ்ணு பேர். அதனால இயக்குறது கிருஷ்ணோன்றத ஜீவாத்மாக்களை பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு உள்ள போய் ஜீவாத்மாவை இயக்குகின்றார். அதனால கிருஷ்ணன் பேர். அதனாலதான் நான் அதை சொல்லலை. அது கொஞ்சம் நமக்கு எளிமையா புரியுற மாதிரி இருக்கிறது இவங்க 2 பேர் தான். பராசரப்பட்டது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். எல்லாமே தேவையான சில இடங்கள்ல மட்டும்தான். ஏன்னா அதையும் எடுத்துட்டு இருக்கேன், நிறைய இடத்துல அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எல்லா இடத்துலையும் கொண்டு வரல. நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கிற விஷயமா நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பேரை எடுத்துட்டு இருக்கிறது இதுதான். பராசரப்பட்டதும் சத்யசந்த தீர்த்ததும் ஆதிசங்கரத்தும் தான். சாஸ்வத கிருஷ்ணோ. அடுத்தது லோகிதாட்சன். லோகின்னா சிகப்பு, அக்ஷன்னா கண்கள். லோகிதாட்சம்னா சிவந்த கண்களை உடையவர்னு அர்த்தம். லோகிதாட்சன்னா சிவந்த கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரதர்த்தனன்றதுல பிரன்றதை எடுத்துட்டீங்கன்னா பிரளயம். பிரன்றதுக்கு பேர் பிரளயம். அர்த்தனா அழிவு. அர்த்தம்னா அதான் கடைசியில முடியறதுன்றமே. அதுதான் அர்த்தம்ன்றது
ஆதி அந்தம்ன்றமே அது அதுதான் அர்த்தம்னா முடியறதுன்னு அர்த்தம். அழிதல். அந்தம்ன்றது வந்து தானே அழியிறது. அர்த்தம்ன்றது வந்து அழிக்கிறது. இதுல இந்த இடத்துல பிரதர்த்தனகன்னா இந்த பிரளய காலத்துல உலகை அழிப்பவர் இவர் தான். அந்த பிரளயம் வரும்போது உலகத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேற ஜீவராசிகளை படைக்கிறது அழிக்கிறவர் இவர் தான். அடுத்த யுகத்தை உருவாக்கி அதுல படைக்கிறது இவர் தான் சொல்ல அதுல வருவாங்க. அதுல அது அது அந்த அது மாதிரி சொல்றது விஷ்ணு புராணத்துல அப்படி சொல்லியிருக்கு. இதுல பிரதர்த்தனை அழிக்கும் போது உலகத்தை இந்த பிரளய காலத்துல அத்தனை ஜீவன்களையும் அழிக்கிறவர், உருவாக்குறது மட்டும் இல்ல அழிக்கிறவர் இவர் தான் அப்படி சொல்றாங்க. பிரபூத பிரபூதன்றதுக்கு வந்து பூதனாலேயே பெரியன்னு அர்த்தம். பூதன்னா பெரிய. பிரபுன்னா பிரபூதன்றதுக்கு பிரபூத அப்படின்றதுக்கு வந்து எங்கேயும் வியாபித்து இருக்கிறவர், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர்னு அர்த்தம். பிரபூதன்னு எடுத்துக்கலாம். பூத என்றால் குணம்னு ஒரு பொருள். என்றால் அனைத்தும்னு ஒரு பொருள். பிரபூதன்றதுக்கு வந்து பெரிய உருவமா இருக்கிறவர் எங்கும் வியாபித்திருப்பவர்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து பிரன்றதுக்கு வந்து குணம், பூதன்றதுக்கு வந்து குணம்னு ஒரு பொருள். பிரன்றதுக்கு வந்து எங்கும்னு ஒரு பொருள். எங்கும் அனைத்தும் என்றும் அப்படின்னு ஒரு பொருள். பிரபூத என்றால் அனைத்து குணங்களும் உடையவர், எங்கும் இருப்பவர், எதிலும் இருப்பவர். அதுதான் பிரபூத என்றது. அது இன்னொரு அர்த்தம் இருக்கு. திரிக குத்தாமன்றது வந்து பிரபூத. திரிக குத்தாமன்றது ககுத்துனா திமில். ககுத்துனா திமில்ன்றது தெரியும் இல்லையா உங்களுக்கு? கொண்டை மாட்டுக்கு இருக்கும் பாருங்க, கொண்டை, அதுதான் திமில். திமில்ன்றது அதுதான். ஒட்டகத்துக்கு இருக்கும் பாருங்க, அதுதான் கொண்டை. அதுக்கு பேர் தான் ககுத்துன்னு பேரு. ககுத்துனா திமில். திரிகன்னா மூணு கொண்டையாம். திரிக அதான் திரிககுத்னா 3 கொண்டைகளை உடைய ஒரு ஜீவன். அடுத்தது அதான் 3 கொண்டைகளை உடைய ஜீவன். அது வராக அவதாரத்துக்கு அந்த வராகத்துக்கு வந்து 3 கொண்டைகள் இருந்தான். ஒரு கொம்பும் 3 கொண்டைகள். வராக அவதாரத்தை விஸ்தாரமா சொல்லும் போது அது உருவம் எப்படி இருந்தது சொல்லும் போது சொல்லுவாங்க. 3 கொண்டைகளை உடைய, கொம்பை உடைய, சீரிய மூச்சை உடைய. மூச்சு காத்தே வந்து மூச்சு விட்ட உடனே அதிர்ந்துதான் உலகெல்லாம். அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்தாராம். அது வராக அவதாரத்தில் வரும். இது வந்து கௌஸ்திக குத்தாமன்றது வந்து 3 கொண்டைகளை உடைய வராகமாக அவதரித்தவர். அதான் இது. அதே மாதிரி திரிககுத். தாமன்னா ஒளி. தாமம்னா கயிறுன்னு ஒண்ணு, ஒளின்னு ஒரு அர்த்தம். அது மாதிரி இதுல வந்து திரிககுத்தாமன்னா 3 கொண்டைகளை உடைய வராகமாக அவதரித்தவர், ஒளி பொருந்தியவர். ஒளி பொருந்திய வராகமாக அவதரித்தவர். 3 கொண்டைகளை உடைய ஒளி பொருந்திய வராகமாக அவதரித்தவர் அப்படின்னு சொல்லணும். இதுல பிரபுதஸ்திக குத்தாம்ன்றது, திரிக குத்தாம்ன்றது. பவித்திரம்ன்றது வந்து புனிதமாக்குபவர். பவித்திரம்ன்றது வந்து புனிதப்படுத்துது. அது மாதிரி பவித்திரம். வித்திரம்னா குறையுடையன்னு வச்சுங்க. வித்திரம்னா குறையுடைய விஷயத்துக்கு பேரு வித்திரம்னு பேரு. அழுக்கா இருக்கிறது, அது மாதிரி இருக்கிறது. அதாவது வந்து பவித்திரம்னா குறை இல்லாத, அழுக்கு இல்லாத, தூய்மையான, அப்படி அர்த்தம். அது பவித்திரம், புனிதமான குணமுடையவர், தூய்மையானவர், குறை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தது. மங்களம்னா கல்யாண குணங்களை உடையவர். அது எல்லாரும் 3 பேரும் அதே தான் சொல்லிருக்கா. கல்யாண குணங்களை உடையவர். மங்களம்ன்றதுக்கு வந்து கல்யாண குணங்களை உடையவர், எங்களும் மங்களத்தின் அம்சமாகவே இருப்பவர் அப்படின்றது சொல்லியிருக்க. மங்களம். பரம்னா எல்லாத்திலையும் சிறந்து விளங்கும் பொருள். மங்களம் பரம்னா எல்லாவற்றிலும் சிறந்த கல்யாண குணங்களை உடையவராக, கல்யாண குணங்களை உடைய மங்கள ரூபமானவர் அப்படின்றதாக இதுக்கு அர்த்தம். அக்ராகிய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதத்னக பிரபூத ஸ்திரீக குத்தாம பவித்திரம் மங்களம் பரம். இப்போ இதில் நம்மளுக்கு நேற்றுக்கு எத்தனை பேரோட முடிஞ்சுது? நீங்கள் கணக்கு வச்சுக்கணும், நீங்கள் தான் வச்சுக்கணும். 55ஓட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து 56. அக்ராகிய 56, சாஸ்வத 57, கிருஷ்ண 58, லோகிதாட்ச 59, பிரதர்த்தன 60, பிரபூத 61, திரிககுத்தாம 62, பவித்திரம் 63, மங்களம்பரம் 64.
64ன்னா இப்போ நம்ம எத்தனை வந்திருக்கு? அக்ராஹிய 1, சாஸ்வத 2, கிருஷ்ண 3, லோகிதாட்ச 4, பிரதத்தனை 5, பிரபோத 6, திரிககுத்தாமை 7, பவித்ரம் 8, மங்களம்பரம் 9. இன்னைக்கு 9 பேர் வந்துருக்குது. இதில் முதல்ல இப்போ இன்றைக்கி 64 பேர் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.